ஜஸ்கேர் நிறுவனம் ஆரம்பித்திருக்கும் இந்த அறக்கட்டளையில் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் விஜி சந்தோஷம் அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி NVN சோமு அவர்களுக்கும், மருத்துவர் டாக்டர் நிர்மலா ஜெயசங்கர் மற்றும் வருகை புரிந்திருக்கும் நமது திருமதி ஜெயசங்கர் வட்ட செயலாளர் மற்றும் மேடையில் இருக்கும் அனைத்து மருத்துவர்களுக்கும், இங்கே பெருந்திரளாக குழுமியிருக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஏற்கனவே நிறைய பேர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இந்த பாலியேட்டிவ் கேர் அதோடைய முக்கியத்துவம் அப்படின்றதெல்லாம். இதில் நமக்கு ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் பிறந்தவர்களின் ஒரு சராசரி வயது அப்படின்றது பார்த்திங்கன்னா சுதந்திரம் கிடைத்த காலத்துலலாம் ஒரு 37-40 அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் மருத்துவம் வளர வளர, பொருளாதாரம் வளர வர நம்முடைய இன்றைக்கி ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு 75-80 என்ற அளவுக்கு இருக்குது. இது மாதிரி வயது மூத்து இருப்பவர்கள் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். இன்ஃபேக்ட் நான் காலேஜில் படிச்சிருந்தப்போ தான் ஜீரியாட்ரிக் மெடிசன் அப்படின்னு ஒரு புது ஸ்பெஷாலிட்டியே அப்போ தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது வயதானவர்கள் அதிகமாக அவர்களுக்கு வரும் பிரச்சனைகள் அப்படின்றது பொதுவாக, அதாவது குழந்தைகளுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும், அதாவது நடுத்தர வயது இருப்பவர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும். வயதானவர்களுக்கு அப்படின்றது இந்த மாதிரி கேன்சர், இது மாதிரி மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ், அதாவது டயபெட்டிஸ் இருக்கும், ப்ளட் ப்ரெஷர் இருக்கும், கூடவே கேன்சர் இருக்கும், இது மாதிரி மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது கேன்சர் அப்படின்றது அதாவது என்னுடைய கருத்து கேன்சர் அப்படின்றது நீங்கள் தடுத்துட முடியும் அப்படின்றது எனக்கு இல்லை. அது என்ன ஜெனட்டிக்காக இருக்கும். அது ஒரு சிலருக்கு குடும்பத்தில் வரலாம். நம்ம எவ்வளவு தான் பாதுகாப்பாக இருந்தாலும் நமக்கு அது வரும் என்று இருந்தால் அதை தடுப்பதற்கான முறைகள் அப்படின்றது இப்போ அது ப்ரிவென்டிவ் மெடிசன் அப்படின்னு சொல்லி அதற்கான செக்கப்பு, ஃபாலோ அப் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஆனால் ஒன்ஸ் உங்களுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட், அதாவது பல கேன்சர்களுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்றது இருக்குது. பல கேன்சர்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் ஒரு சில கேன்சர்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் தாண்டினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக ட்ரீட்மெண்ட் அப்படின்றது பண்ண முடியாது. அதை போன்று இருப்பவர்கள் நாங்கள் அது மருத்துவத்துறையில் நாங்கள் அது மாதிரி பல பேரை பார்த்துருக்கோம். அவர்களுக்கு வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்திருக்கிறோம். ஸோ இது பல நிறுவனங்கள் இப்போ ஏற்கனவே சொன்னாங்க, நம்மளோட அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் இதை போன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. இப்போ டாக்டர் விஜயலட்சுமி அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு சேவையை தொடங்கி இருக்கிறார். அதற்கான காரணத்தையும் சொன்னார். அவர் எதற்காக நாங்கள் இதை தொடங்கினோம் அப்படின்னு சொல்லி. இதை போல் இன்னும் பலர் வர வேண்டும். இந்த ஹாஸ்பிஸ் அப்படின்றத பற்றியும் பேசினாங்க. அதாவது ஹாஸ்பிஸ் அப்படின்றது இன்னும் நம் நாட்டில் அதற்கான அதாவது அதோட புரிதல் அப்படின்றது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஒரு மருத்துவமனை அப்படின்னா நீங்கள் ஒரு நோயாளி சென்று ஒரு நோய்க்காக வைத்தியம் செய்து குணம் பெற்று வருவதற்கான ஒரு இடம். ஆனால் ஹாஸ்பிஸ் அப்படின்றது எப்படின்னா எண்ட் ஆஃப் லைஃப் கேர். அதாவது ஒருவர் வயதான காலத்தில் எதர் கேன்சரோ வேறு ஏதாவது ப்ராப்ளம்காகவோ அவர்களுக்கு மேலும் மருத்துவம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு இருக்கும்பொழுது அவர்கள் இறப்பதை ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறத மாதிரி, வலி இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், ஏதாவது ஒரு அடைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை நிவர்த்தி செய்து அதை போன்ற ஒரு கேர் அப்படின்றது நமக்கு மேலும் பல தேவைப்படுகிறது. ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட் டாக்டர் விஜயலட்சுமி ஆன் திஸ் எஃபர்ட் அண்ட் ஐ ஹோப் more and more people support you for this initiative of yours. Thank you very much.